யுவராஜ் அவர் கேட்ட கேள்வி வந்து, இப்ப கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு டவுட் இருக்கும், கேட்கவே மாட்டாங்க. பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாமே நினைப்பாங்க. ஆனா அவர் அப்படி கிடையாது. இது ரொம்ப நல்ல பழக்கம். அது நிறைய பேர் கேள்வி கேட்கறதே இல்ல. அவர் கேட்கிறாரு. இது வந்து அவரை வந்து பெருமையா நினைச்சுக்கணும். இந்த விருது அவர் கொடுத்ததுக்கு நாங்க அவருக்கு இந்த விருதை கொடுத்ததுல பெருமைப்படுறோம். அடுத்தது எங்கள் அருமை நண்பர், இதுவும் வந்து மாஸ்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இது அவரு எங்க இருக்காரு? அவரு என் ஃப்ரெண்டு, தேடுறேன் நான் அவரை. மிஸ்டர் சண்முகம், மே ரெக்வெஸ்ட் மிஸ்டர் சண்முகம் ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ். வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறோம். அடுத்தது இது வந்து இந்த கருத்துக்கு வந்து மாற்று கருத்தே இருக்காது. நாங்க இப்ப கொடுக்க போற ஒருத்தருக்கு அவர் வந்து நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க, எப்பறம் அந்த கரெக்டான பேரை வச்சானுங்கன்னு ஆச்சரியமும் படுவீங்க. மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் முருகபாண்டியன் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். எனி கெஸ் கரெக்டா சொல்லிடுவீங்க. ஆனா கஷ்டம்தான். நாங்க கரெக்டா வச்சிருக்கோம், நீங்க சொல்றீங்களா பாப்போம். எனி கெஸ்? அவர் வாய்ஸுங்க கணீர், சிம்ம குரலன் சிவாஜி மாதிரி கணீர் குரல். அவரு சவுண்ட் பார்ட்டி. அவரு பேட்டாருன்னா எவ்வளவு டெசிபிள் இருக்கும் தெரியுங்களா? சவுண்ட் பார்ட்டி. அவரு சவுண்ட் பாட்டிங்க அவார்ட முருகப்பாண்டியனுக்கு வழங்குறதுல இந்த கொக்கரக்கோ குமாங்க குரூப் ரொம்ப பெருமைப்படுது. அடுத்தது நம்ம ஏற்கனவே என் நண்பர் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வந்துட்டாரு அவரு. அவரு மிக ஆவலோட இருக்காரு விருதை வந்து பெறுவதற்கு வேண்டி. மே ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சண்முகம் ப்ளீஸ் கம் ஆன் டு தி டயஸ். கரெக்டா நீங்க எல்லாம் சொல்லிடுவீங்க. யா யூ ஆர் ரைட் மிஸ்டர் லேட். ஆனா நான் அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எவ்வளவு லேட்டாலும் கிளாஸ் வராம இருக்கவே மாட்டாரு. இப்போ சர்டிபிகேட் கொடுக்க சொல்லியும் லேட்டா தான் வந்தாரு. ஆனா அது எந்த வித கூச்சமும் பட மாட்டாரு. 7:45 8 மணிக்கு வருவாரு. 8:30 மணி கிளாஸ் முடிய போற டயத்துல கூட வருவாரு. வந்துட்டு கவனிச்சுட்டு என்ன நடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு போவாரு. அந்த விதத்துல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்தது இது வந்து இந்த அவார்டு வந்து மிஸ்டர் ரமேஷ் சார் வழங்குவாரு. ஏன்னா அவர் வழங்குறதுதான் இதுக்கு பொருத்தமானதா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே மிஸ்டர் பாண்டியன் டு கம் டு டயஸ். சாரை பத்தி சில வார்த்தைகள். அதுக்கு முன்னாடி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை பேர் படிக்கிறோம். நாங்க என்ன எஃபர்ட் போடுறோமோ அது மாதிரி 10 மடங்கு எஃபர்ட் போட்டு படிப்பாரு. ஏன்னா இந்த வயசுல அவர் போடுற எஃபர்ட் பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த வயசுல எப்படி இவ்வளவு எஃபர்ட் போட்டு படிக்கிறாரு? இவர் மேல நம்ம படிச்சா ஃபர்ஸ்ட் வந்துருவோமே, ஏன் நம்மளால இவர் பண்றாலும் முடியல? டைம் மேனேஜ்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் எங்களுக்கு இருக்கு, 24 மணி நேரம் அவருக்கும் இருக்கு. எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு சொன்னா நான் என்ன மாதிரி கல்யாண ஆளுங்களுக்கு சொல்றேன். அவருக்கு ஆபீஸையும் பாத்துக்கணும், படிக்கணும், குழந்தைங்களையும் பாத்துக்கணும், வீடியும் கவனிக்கணும். எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அவருக்குரிய மரியாதையா நாங்க நினைக்கிறோம். இஸ் சீனியர் சிட்டிசன். எங்க கிளாஸோட உண்மையான அஜித் அவரு. சில வார்த்தைகள் உங்களுக்கு பேசுவாரு. அன்வர் வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்லுவாரு. ஏன்னா அவர் சொன்னதுல உண்மை இருக்கு. எஃபர்ட் எடுக்கிறேன், ஆனா என்னால ரீகால் பண்ணி எக்ஸாம்ல அவுட்புட் கொடுக்க முடியல. இதுதான் என்னோட ப்ராப்ளம். ஸோ எனிவே இது வரைக்கும் அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணிட்டேன். தேங்க் காட் அண்ட் தேங்க் டு டீச்சர்ஸ். தேங்க்யூ வெரி மச். அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல.